ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 4 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கவினும் ஆண்ட்ரியாவும் நடித்த மாஸ்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் நடித்த மிடில் கிளாஸ், அப்புறம் அர்ஜுன் நடித்த பார்த்தீங்கன்னா தீயவர் குலை நடுங்க அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, அதாவது பிக் பாஸ் புகழ் பூர்ணிமா அவங்க நடித்த எல்லோன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் நாங்கள் பார்த்தாச்சு. மாஸ்க்கும் பார்த்தாச்சு, மிடில் கிளாஸும் பார்த்தாச்சு. ஸோ இரண்டுமே பார்த்து நல்ல படம். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவாக தான் வருது. பட் ஆனால் இந்த 2 படம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாங்கள் வந்து மாஸ்க்கு போகலாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. என்ன பார்த்தா அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் மிடில் கிளாஸ்க்கு வந்து டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் படம் போய் பார்த்துருப்போம். ஆல்ரெடி பார்த்தா நேற்று ரிவ்யூ கொடுத்துருப்போம். ஸோ வந்து மாஸ்க்கும் பார்த்தோம். சரி, மாஸ்க்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, மாஸ்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து நாங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கவினோட ஸ்பீச்லாம் பார்த்துன்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு மேடையில் எப்படின்னா எப்படி வந்து ஒரு அதாவது காலேஜில் வைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக இல்லை தன்னுடைய படத்தோட ப்ரமோஷன் பண்ணி வச்சிங்களேன், என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் படம் பாருங்கள், மறந்துடாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்து நிறைய மேடைகளில் கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு மட்டும் இந்த நம்ம பசங்களுக்கு மட்டும் லீவு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் ஆனால் கவின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஈவினிங் டைமில் போயிட்டு படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறார். இதுதான் மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டிக்காக தான் நேற்று நாங்கள் உண்மையாலே ஓப்பனாக சொல்கிறேன்னா, 2வது பார்த்தீங்கன்னா அந்த படம் போய் பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேக் ஆகுது கரெக்ட். பட் ஆனால் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னே நான் சொல்கிறேன். ஏன்னா கவினோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு படத்துக்கு படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது நல்லா பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிளடி பகரில் வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த படம் சரியாக போகல. பட் ஆனால் நீங்கள் கவினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். ஒரு செட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த மாஸ்க் படத்துலையும் வந்து கண்டிப்பாக அப்படி தான் கொடுக்குறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சரி, இதில் வந்து ஒரு டிடெக்டிவாக வராரு. இந்த டிடெக்டிவ்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிப்பான் ஹீரோ. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்மெயில் பண்ணி காசை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி அதாவது காசு மோட்டிவோட பிளாக்மெயில் பண்ண தெரியும். அது ரொம்ப வந்து கெட்டவனாக காட்டாமல் ஒரு நல்லவனா, ஒரு செட்டிலான ஒரு ஹீரோ, ஒரு சாதாரண அப்படி நெக்கலாக பண்ணுறது, ஒரு மாதிரி சாதாரணமாக ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறாருங்க. எனக்கு கவினுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக பண்ணுறாரு. ஏன்னா அது அவர் நடிக்கிறத விட பார்த்தீங்கன்னா அது பொதுவெளியில் பேசுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மணி ஈஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஆங்கில படம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது தமிழில் ஒரு ஈஸ்ட் படம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி வந்து பணத்தை மாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 400-400 க்ரோஸ் ப்ளஸ் வந்து கொடுக்குறாங்க இதை மாற்றணும்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்காக. இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எவனோ வந்து இது கொள்ளை அடிச்சிடுறான். கவின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து அது எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதில் நடக்கக்கூடிய கிளாஷ்கள் வந்து இந்த படமாக வந்து இயக்கப்பட்டிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா வந்து நான் ஆக்டிங் பற்றிலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது கொடூர வில்லியாக காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் ஒரு சிறப்பான, அதாவது ஆடியன்ஸுக்கு வந்து நேரா அது ஓவராக வந்து சரி வில்லிங்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஓவராக கத்தும். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு ஷெட்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவுடைய வந்து ஒரு ப்ரொடியூசர், இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசரோட பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க நம்ம பேட்டியில் கூட, இங்கே பாருங்கள் என் வீடை வந்து வச்சு நான் வந்து எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்ட்ரியா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடை மீட்டுருவீங்க, ஏன்னா நல்லாவே படம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா வந்திருக்குங்க. நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, நல்லா வந்திருக்கு. என்னென்ன தேவை அது போட்டிருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாட்டு வந்து பெப்பி சாங் ஒன்று வருது, கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டும் நல்லா இருக்குங்க. அந்த பாட்டு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்லூரி வினோத் நடிச்சிருக்காரு, சார்லி நடிச்சிருக்காரு. அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன தேவையோ சிறப்பாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இதை வந்து கிளைமேக்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்
ஒரு விதமான ஒரு நீங்க யோசிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து திருப்பி வந்து படத்துக்குள்ள வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேற லெவல் விறுவிறுப்பாவே போவாங்க, ரொம்ப ஒரு கிளாரிட்டியா போகும். அதே போல பார்த்தீங்கன்னா ஆர்டி ராஜசேகர் பார்த்தீங்கன்னா செம்மையா பண்ணி சினிமாட்டோகிராஃபி பக்காவா பண்ணியிருக்காரு. படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் மட்டும் நீள அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற சீன்லாம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா இன்னமும் வந்து படம் வந்து நல்லா இருக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் படமும் பார்க்கலாம். ஏன்னா 2 படமும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன்னா நேற்று பார்த்து 2 படமும் பார்த்தோம். 2 படமும் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இது ஃபேமிலி சப்ஜெக்ட்னா உங்களுக்கு எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலி பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எப்படி வந்து உங்களை வந்து ஃபேமிலியாக நீங்கள் போய் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்து இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து கூட்டு போவீங்க. ஒரு மிடில் கிளாஸ் உள்ள ஆள், ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுறாருன்றது ஒரு கதை இல்லை. திருப்பி நான் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் வந்து என்னை பேச வைக்குது, திருப்பி என்னை பேச வைக்குது. ஏன்னா படம் வந்து ஸ்டார்டிங் டு லாஸ்ட் வரைக்கும் எப்படி வந்து ஆடியன்ஸை வந்து கிறிஸ்பாக கூட்டு போகணும், அவனுக்கு என்ன தேவை, படத்தை தவிர நிறைய விஷயங்கள் வந்து உங்களை யோசிக்க வைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் மேன் என்ன பண்ணுவான், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இப்படி இருப்பான் அப்படின்றத வந்து ஒரு பக்காவா, அதாவது முனிஷ்காந்த்லாம் என்னங்க சொல்றது, அவரெல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாரு. எப்படி சொல்றதுன்னே தெரில. அது ஒரு செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அதுல ஒவ்வொரு சீனும் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த படத்துக்குள்ள நீங்க போயிடுவீங்க, டிராவல் ஆயிடுவீங்க. அந்த செக்கு கொண்டு நீ என்ன செக்கை கையில் வச்சிருக்க, பேக் உள்ள வை, தொலைச்சிட போற அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கத்துறாங்க. ஏன்னா படத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன். அதே போல பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்தோடைய அப்பா வர கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா வர கேரக்டர் வந்து ரொம்ப வந்து பேச வைக்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டில் இருப்பவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட். அதாவது ஒரு கடையே வந்து ஒருத்தர்கிட்ட நல்லா வேலை செய்ய, நீ இளைஞர்ப்பா, நீ வந்து வருங்கால இளைஞர், நீ தான் வந்து நல்லா வேலை செய்கிற, நீ கண்டிப்பாக இதை வச்சு நான் பண்ணு, நீ ஃப்ரீயாகவே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கடையை சும்மா கொடுத்துருவாரு. அது அவர் பார்த்தா அதை யூஸ் பண்ணி பார்த்தா பெரிய பணக்கார ஆகிடுவார். இவர் பார்த்தீங்கன்னா இவங்க பையன் அது இருக்காரு பார்த்தீங்களா, சாதாரண மிடில் கிளாஸ், ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, பொண்டாட்டிக்கு பயந்தவர். ஸோ வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் நடக்கும், அதை வந்து வெளியில் வந்தாங்களா இல்லையான்றதை வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன எப்படி இதில் படம் லேக் ஆகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து 2 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. இந்த படம் வந்து 2 hours 25 minutes கிட்ட போகுது மாஸ்க் படம். பட் 2 படமும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல், இது ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியோட இந்த 2 படமும் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த வல்காரிட்டியும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு 2 படம் பார்த்துருக்கேன். அந்த 2 படமும் வந்து ஒரு நல்ல படம். அது காசு கொடுத்து படம் பார்த்துருக்கேன். அந்த படத்துக்கான திருப்தி வந்து கிடைச்சிருக்கு. தயவுசெய்து இந்த சாட்டர்டே சண்டே வந்து 2 படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து பாருங்க, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி ரெண்டுமே. அதனால் மறந்துடாதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து என்னடா அது இந்த படத்துக்கு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்காது, உங்களை திருப்திப்படுத்துன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.